ஆல் இந்தியா கலாம் ஃபவுண்டேஷன் மற்றும் பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட் சார்பாக இங்கு வந்திருக்கும் அனைத்து விருந்தினருக்கும் மற்றும் முன்னாள் மாணவிகளுக்கும் தற்போது பயிலும் மாணவிகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது. மனித நேயம். மனித நேயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிற மனிதர்கள் மீது நாம் வைக்கும் அன்பு, அக்கறை, இரக்கம், இதுதான் மனித நேயம் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் மனித நேயமாக இருந்தால் அவன் ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலாம் ஃபவுண்டேஷனில் மா மனிதர்களாய் திகழும் கார்த்திக் மற்றும் அவர் கூட இருக்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம். பல அறக்கட்டளைகள், பல ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒரே வாரத்தில் க்ளோஸ் பண்ணுறது, 1 மாதம் 3 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுற அறக்கட்டளைகள் நிறையா இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பல நிலையாக நின்று பல துன்பங்களையும் பல அவமானங்களையும் கடந்து இன்று சாதித்து கொண்டிருக்கும் இந்த கலாம் ஃபவுண்டேஷன் அவங்கள நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நிறைய ஒரு உதவி பண்ணிகிட்ருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு வேலைக்கு போகாத பெண்கள் நான் சொல்கிறேன், வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கணவர்மார்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அந்த வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பல பிரச்சனை வரும். இதெல்லாம் நாங்கள் எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணுவோம்? சரி விடுமா, இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அப்படின்னு சொல்கிறப்ப பொன்னாடி சந்தோஷமாக இருந்தாலும் போயிடுவா. ஆனால் சொன்னது அம்மாவுக்கா இவளுக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பெண்களை அழைத்து இங்கே இலவச கல்வி கொடுத்து, இலவச டெய்லரிங் கொடுத்து, இன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 பெண்கள் அவங்க வீட்டில் தையல் மிஷன் தனியாக வைத்து 1000, 2000, 5000 வரை டெய்லி சம்பாதித்து அவங்களோட வீட்டோட இதை ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப கலாம் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தென் என்னோட சைடில் அவங்க கலாம் ஃபவுண்டேஷனோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம்தான். ஒழுங்காக இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்க. இந்த 2 விஷயம்தான். ஒரு 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 சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, பையன் கீழே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 30 நிமிஷம் அவனை அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு மேப் ஒன்று இருக்குது, ஒரு உலக வரைபடம் இருக்குது. அதை ஒரு 10-15 துண்டுகளாக கிழித்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாரு. இதை எனக்கு ஒன்று சேர்த்தி கொண்டு வாப்பா, உனக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நினைக்கிறார் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும், நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் 2 நிமிஷத்தில் அதை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்றான். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டான் இதை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படிப்பா அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, இந்த உலக வரைபடத்தில்